இது உங்களுக்கான வார்த்தை. இன்றைக்கு குறைவுகளோட இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? அதனால கலங்கி போயிருக்கீங்களா? அடுத்த நாள், அடுத்த நிமிடம் எனக்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? என்ன செய்வதுன்னு கலங்கி போயிருக்கீங்களா? சங்கீதம் 34:10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தருக்கு பயந்து உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளையாக நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அதிசயமா சந்திப்பார். உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்கு நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுவார். பாருங்க, வலிமையான சிங்கம் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு ஆகாரத்தை கொண்டு வரும். ஒருவேளை அந்த குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம். ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடுகிற, முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க கலங்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை அதிசயமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.